சொல்லுமாயா. ஹலோ மேடம், நீங்க சொன்ன மாதிரியே சஞ்சுவும் அபியும் சேர்ந்து உங்களை ஏமாத்துறாங்க. உங்க ரத்தத்தை உறிஞ்சு வேலை வாங்கி ப்ராஃபிட் பாக்குறாங்க. ப்ராடக்ட் டெலிவரி ஆனா நீங்க கஷ்டப்பட்டதுக்கான காசு உங்களுக்கு கிடைக்காது. 10% ப்ராஃபிட்ல பங்கு கொடுத்தாதான் மெட்டீரியலை டெலிவரி பண்ண சொல்லுவோம் சொல்லி யூனியன் லீடருக்கு பணத்தை கொடுத்து ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையும் தூண்டி விட்டுட்டேன் மேடம். 10% இன்கிரிமெண்ட் வேணும்னு சொல்லி எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சஞ்சுவும் ஒத்துக்கிட்டாரு. ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் டெலிவரி ஆகட்டும், அப்புறமா நீங்க வேலை பாக்குறதுக்கான சம்பளம் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாரு. ஆனா நான் ஸ்டாஃப்ஸ வச்சு சஞ்சுவோட ஈகோவை லேசா தூண்டி விட்டேன். அந்த பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகி சஞ்சீவ் டென்ஷன் ஆகி அந்த மெட்டீரியலை எப்படி டெலிவரி பண்ணணும்னு எனக்கு தெரியும், உங்களால முடிஞ்சதை பண்ணுங்கன்னு சொல்லி கேபினுக்கு போயிட்டாரு. சூப்பர் மாயா, செம்மையா ப்ளே பண்ணிருக்க. சஞ்சீவ் இப்போ ஈகோவிஸ்டா இருப்பா. சோ அந்த அபி கிட்ட ஹெல்ப் கேட்கவே கூடாது. அவன் அபி கிட்ட ஹெல்ப் கேட்காம நீ பாத்துக்கோ. சஞ்சீவ் அபி கிட்ட ஹெல்ப் கேட்கலனா இப்படி ஒரு ப்ராப்ளம் ஆபீஸ்ல நடக்கிறதே அபிக்கு தெரியாது. சோ அபியும் கம்பெனிக்கு வரதுக்கு வாய்ப்பே இல்ல. இன்னைக்கு ஃபுல்லா இந்த ஸ்ட்ரைக் போனா போதும், ஆர்டர் தானா கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் நாம நினைச்சது எல்லாமே தானா நடக்கும். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க மேடம். இன்னும் 1 வீக் வரை இந்த ஸ்ட்ரைக்க தொடர்ந்து நடக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சரிங்க மேடம், நான் போன் பேசுறத யாராவது கேட்ட போறாங்க. நான் போனை வைக்கிறேன் மேடம். அம்மா அம்மா. என்னடி சொல்லு. உன்கிட்ட ஒரு செம்ம நியூஸ் சொல்லணும். என்ன சீக்கிரமா சொல்லு, நான் மேக்கப் போட்டுட்டு இருக்கேன்ல. மா, சஞ்சீவ் கம்பெனிய டோட்டலா இழுத்து மூட போறான். என்ன சொல்ற? நான் இனி ஆபீஸ்க்கு போறது இல்ல. எல்லாரும் வேலையை நிறுத்துங்க. யாரும் வேலை செய்யாதீங்க. முதலாளி மெட்டீரியல் எப்படி டெலிவரி பண்றதுன்னு எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். இந்த ஸ்ட்ரைக் மட்டும் நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு முழுக்க நடந்துச்சு, அந்த சஞ்சீவால ஆர்டரை டெலிவரி பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆயிடும். சஞ்சீவ் தன்னோட மொத்த இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இந்த ப்ராஜெக்ட்ல தான் போட்டிருக்கான். ஆர்டர் மட்டும் கேன்சல் ஆச்சு, அந்த பணம் எல்லாம் லாக் ஆன மாதிரி தான். அந்த சஞ்சீவோட பிசினஸ் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அந்த சஞ்சீவோட லைஃப் ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஆயிடும். ஆபீஸ்ல நடந்த லாஸுக்கு ஒரே காரணம் அந்த அபிதான். அவ ஆபீஸ்க்கு வந்தனால தானே சஞ்சீவ் நினைக்க ஆரம்பிப்பான், அந்த அபிய வெறுக்க ஆரம்பிப்பான். ஹலோ, சொல்லுங்க மேடம். ஹலோ சார், எங்க இருக்கீங்க? இப்பதான் ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம் மேடம்? சார், என்னாச்சு? ஆபீஸ்ல ஸ்ட்ரைக் நடக்குதா? என்ன மேடம் சொல்றீங்க? ஸ்ட்ரைக்கா? அதுவும் நம்ம ஆபீஸ்லயா? இன்னைக்கு ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு ஆர்டர் டெலிவரி பண்ணணுமே மேடம். இன்னைக்குள்ள ஆர்டர் டெலிவரி பண்ணலனா நமக்கு பெரிய லாஸ் ஆயிடுமே மேடம். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா நாம திரும்ப எந்திரிச்சு மார்க்கெட்டை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ரெடி பண்ண ஆர்டரை நம்ம இன்னைக்கு டெலிவரி பண்ணி ஆகணும். நான் ஆபீஸ் தான் போயிட்டு இருக்கேன். நீங்களும் சீக்கிரமா ஆபீஸ்க்கு வந்துருங்க. மேடம், சஞ்சீவ் சார் இப்ப எங்க இருக்காரு மேடம்? அவர் ஆபீஸ்ல தான் இருக்காரு. ஓகே மேடம், நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன். ப்ராப்ளம சால்வ் பண்ணிடலாம் மேடம். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். வாங்க மேடம். செல்வி அக்கா. அக்கா, தங்கச்சி, ஆபீஸ்ல எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு தெரியுமா? தெரியும்க்கா, நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன். சீக்கிரம் வா தங்கச்சி, உன்னாலதான் இந்த பிரச்சனையை சரி பண்ண முடியும். சரிக்கா.
நான் அது வரேன். வா போய் வேலையை பார்க்கலாம். ஏய் நீ சும்மா இரு. இத பாருங்க, இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டி எங்களை ஏமாத்தாதீங்க. உங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல. என்ன விட்டா ரொம்ப பேசிக்கிட்ட போறீங்க. அபி மேடம் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? மேடம் யார் தெரியுமா? அவங்க உங்களுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? சார் சார் சார், அதெல்லாம் வேண்டாம் சார். நீங்க சும்மா இருங்க மேடம். நீங்க இவ்வளவு நாள் யாருக்காக கஷ்டப்பட்டீங்களோ அவங்கள உங்களை பத்தி தப்பா பேசும்போது என்னால அதை பாத்துக்கிட்டு சும்மா இருக்க முடியாது. நான் சொல்லியே தீருவேன் மேடம். எல்லாரும் அப்படியே இருங்க. இதோ வரேன். நம்ம நியாயத்தை தானே கேக்குறோம். பாருங்க, இதெல்லாம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? உங்க எல்லார் பேர்லயும் போட்டிருக்கிற பிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட். எதுக்கு மேடம் இந்த செக்? இந்த பணத்தை நீங்க சமமா பிரிச்சு நம்ம ஸ்டாஃப்ஸோட எல்லா டீடைல்ஸும் கலெக்ட் பண்ணி அவங்க வேலை செஞ்சதுக்கு இல்ல அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. நீங்க எல்லாரும் வர ப்ராஃபிட்ல 10% கேட்டுதான் இந்த ஸ்ட்ரைக் பண்றீங்க. ஆனா அபி மேடம் லாபம் வரதுக்கு முன்னாடியே 20% பணத்தை உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. உங்க ஒவ்வொருத்தர் பேர்லயும் தனித்தனியா பணத்தை டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதுவும் ஒவ்வொருத்தரோட கஷ்டத்துக்கு ஏத்த மாதிரி டெபாசிட் பண்ணிட்டாங்க. லலிதா, உங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் இல்ல? மாசம் டயாலிசிஸ் பண்ண பணத்துக்கு கஷ்டப்படுறல்ல? இனி நீ கஷ்டப்பட தேவையில்லை. ஏன்னா அபி மேடம் உனக்கு சேர வேண்டிய பணத்துல உங்க அப்பாவுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்திருக்காங்க. இனி உங்க அப்பாவுக்கான டயாலிசிஸ் செலவை இன்சூரன்ஸ் கம்பெனியே பாத்துக்கும். தனலட்சுமி, உங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண நகை வாங்க முடியாம அக்கம் பக்கத்துல கடன் கேட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல? இனி நீங்க அக்கம் பக்கம் கடன் கேட்டு கஷ்டப்பட தேவையில்லை. உங்களுக்கு சேர வேண்டிய பணத்துக்கு நீங்க தாராளமா நகை வாங்கிக்கலாம். வரலட்சுமி, நீ உன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்பட்டல்ல? உன் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டியாச்சு. அது மட்டும் இல்லாம உன் பொண்ணு காலேஜ் முடிக்கிற வரைக்கும் மொத்த செலவையும் மேடமே ஏத்துக்கிட்டாங்க. இனி உன் குழந்தை படிப்பை பத்தி நீ கவலையே பட தேவையில்லை. இந்த மாதிரி இங்க இருக்கிற ஒவ்வொரு ஸ்டாஃபோட பிரச்சனையையும் தேடி தேடி கண்டுபிடிச்சு அதை பார்த்து சரி பண்ணிட்டாங்க. இனி நீங்க எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம். இது எல்லாமே உங்க கஷ்டத்தை சரி பண்ணதுக்கான டாக்குமெண்ட்ஸ். இப்ப சொல்லுங்க, அபி மேடம் உங்களுக்காக யோசிக்காம இருக்காங்களா? என்ன மன்னிச்சிடுங்க மேடம். எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். எதிர்ல நிக்கிறது கடவுள்னு தெரியாம கடவுள் எங்களுக்கு வரம் கொடுக்குமா கொடுக்காதான்னு சந்தேகப்பட்டுட்டோம் மேடம். ஒரு தாய் தான் பிள்ளை பசிக்கு அழறதுக்கு முன்னாடியே அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் பிள்ளைக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க. அது மாதிரி எங்க கஷ்டத்தை நாங்க சொல்லாமலேயே நீங்க உதவி பண்ணிருக்கீங்க. உங்களை போய் நாங்க தப்பா நினைச்சிட்டோம் மேடம். எங்களை மன்னிச்சிடுங்க மேடம். ஐயோ, எதையுமே நானா பண்ணல. சஞ்சீவ் சொல்லிதான் நான் பண்ணேன். ஆ, 5 மணிக்குள்ள அவங்க வேர் ஹவுஸ்ல டெலிவரி பண்ணணும். சோ கொஞ்சம் பாத்து போங்க. ஹலோ, நான் ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனியோட மேனேஜர் பேசுறேன். சொல்லுங்க சார். மெட்டீரியல் எல்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சிட்டீங்களா? யா அனுப்பிட்டு இருக்கோம் சார். ஒரு 5 மணிக்குள்ள வந்துரும். உங்க வேர் ஹவுஸ்க்கே வந்துரும். ஓகே சஞ்சீவ்.
அண்ணா சீக்கிரம் சீக்கிரம். சரிங்க சார். மாயா, எதுக்கு மேடம் என்ன அடிச்சீங்க? இந்த ஸ்ட்ரைக் நடக்கிறதுக்கு காரணம் நீ தானே? நீ தானே மெட்டீரியல்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு டெலிவரி ஆக கூடாதுன்னு ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் தூண்டி விட்டு ஸ்ட்ரைக் நடக்கணும். மேடம், தேவையில்லாம என் மேல பழி போடாதீங்க. இன்னைக்கு நடந்த ஸ்ட்ரைக்குக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படியா? நீ சொல்றதெல்லாம் உண்மையா இல்லையான்னு இப்ப கண்டுபிடிச்சிடலாமா? அக்கா, பணம் தர ஸ்ட்ரைக் பண்ணுங்கன்னு சொன்னது இவ தானே? ஆமா மேடம். சரி, நீங்க போங்கக்கா, போங்க. இப்ப சொல்லுடி, உனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு. ஹே முட்டை போண்டா, ப்ராஜெக்ட் தான் முடிஞ்சு போச்சு. அபி இனிமே ஆபீஸ்க்கா வரப்போறா அப்படிங்கிற தைரியத்துல தானே நீ இந்த வேலையெல்லாம் பண்ண? நான் இங்க இல்லைனாலும் என் நினைப்பெல்லாம் இந்த ஆபீஸ்ல தான் இருக்கும். சஞ்சீவுக்கோ இந்த ஆபீஸ்க்கோ இல்ல இங்க வேலை பார்க்குற ஸ்டாஃப்ஸ்க்கோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா ஆளா நான் தான் இங்க வந்து நிப்பேன்டி. அத முதல்ல தெரிஞ்சுக்கோ. தப்பான சவகாசம் வச்சுக்கிட்டா புத்தியோ இப்படிதான் தப்பு தப்பா வேலை செய்யும். அவங்க லைஃபும் தப்பாதான் போகும். அத புரிஞ்சுக்கிட்டு திருந்துற வழிய பாரு. இந்த தடவை நான் உன்னை வார்ன் பண்ணிட்டு போறேன். இதே தப்ப மறுபடியும் வந்து பண்ண அடுத்த தடவை வார்ன் எல்லாம் பண்ண மாட்டேன். ஏண்டா தப்பு பண்ணுன்னு நீ லைஃப் லாங் யோசிக்கிற அளவுக்கு பண்ணிட்டு தான் போவேன். அப்புறம் நீதான் கஷ்டப்படணும். ஜாக்கிரதை. உன்கிட்ட ஒன்னு சொல்ல மறந்துட்டேனே. உன் கூட்டாளி ஸ்ரீஜா கிட்ட சொல்லி வை, இந்த மாதிரி சீப்பா முதுகுல குத்துற வேலையெல்லாம் விட்டுட்டு தைரியம் இருந்தா என்கிட்ட நேரடியா மோத சொல்லு. என்ன, சரியா? என்ன பேச்சு பேசிட்டு போறா? எல்லாம் என் நேரம். இந்த ஆர்டரை நல்லபடியா முடிச்சதுக்கு நீங்க எல்லாருமே தான் காரணம். உங்க எல்லாரோட எஃபோர்ட்டால தான் இந்த டேவே சாத்தியமாச்சு. அதுக்காக உங்க எல்லாருக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். சார், முதலாளிங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வேலை வாங்கி லாபம் பாக்குற முதலாளிங்க இருக்கிற உலகத்துல தொழிலாளிங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நாங்க கேட்காமலேயே எங்க எதிர்காலத்தை நினைச்சு எங்க எல்லாருக்கும் நீங்க டெபாசிட் பண்ணதுக்கு நாங்க எல்லாரும் உங்களுக்கும் அபி மேடத்துக்கும் ரொம்ப நன்றி சொல்றோம் சார். நன்றி சார். நன்றி அபி மேடம். நன்றி மேடம். சரி, எல்லாரும் வேலை பார்த்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. அதனால எல்லாரும் சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. சஞ்சீவ் சாரையும் தங்கச்சியும் ஒன்னு சேர்த்து வைக்க இதை விட ஒரு நல்ல ஐடியா கிடைக்காது. சஞ்சீவ் சார், நீங்க எங்களுக்காக ஒண்ணு பண்ணணும், செய்வீங்களா? என்ன பண்ணணும் சொல்லுங்க. இல்ல சார், உங்களுக்கும் தங்கச்சிக்கும் நடந்த கல்யாணத்தை பார்க்க எங்களுக்கு கொடுத்து வைக்கல. அதனால நாங்க எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு பார்ட்டி கொடுக்கலான்னு இருக்கோம். நீங்களும் அதை ஏத்துக்கணும். சூப்பர் ஐடியா செல்வி. ஆமா சார், எங்களுக்காக ஒத்துக்கோங்க சார். ப்ளீஸ் சார். ஒத்துக்கோங்க சார். பார்ட்டில கலந்துக்கோங்க சார். ஏத்துங்க சார். சரி சரி, நீங்க எல்லாரும் சேர்ந்து இவ்வளவு அன்போட என்னையும் அபியும் கூப்பிடுறதுனால நீங்க கொடுக்க போற பார்ட்டிக்கு கண்டிப்பா நானும் அபியும் வந்து கலந்துக்கிறோம். ரொம்ப நன்றி சார். சரி, எல்லாரும் பார்த்து சீக்கிரம் வீட்டுக்கு போங்க. சரிங்க சார், வாங்க. சீதா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? சஞ்சீவோட ஆபீஸ்ல ஸ்டாஃப் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்றாங்களா? காளி சொன்னா. என்னம்மா சொல்றீங்க? மெட்டீரியலை டெலிவரி பண்றதுக்கு இன்னைக்கு தானே லாஸ்ட் டேட். அப்ப மெட்டீரியலை டெலிவரி பண்ணலையா? டேய்,
ஸ்ட்ரைக் எல்லாம் முடிஞ்சிருச்சா? ஆர்டர் கொடுத்த கம்பெனிக்கு மெட்டீரியல் எல்லாம் டெலிவரி பண்ணியாச்சு. அப்புறம் என்னம்மா? ஆபீஸ்ல இருந்து கிளம்புன மாப்பிள்ளையும் தங்கச்சியும் இன்னும் வீட்டுக்கு வரல. அதுதான் ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்குமோன்னு அக்கா பயப்படுது. டேய் சஞ்சீவ் ஃபோன் பண்ணி பாருடா. ஃபோன் பண்ணி பார்த்தேன் மாமா, மாப்பிள்ளை ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஆட்டோல வந்துகிட்டு இருக்கேன், மத்ததெல்லாம் வீட்டுல வந்து பேசிக்கலாம்னு சொல்லிடுச்சு. ஆட்டோல வராளா? அபி, அத்தை, என்னாச்சு அபி? சஞ்சீவ் எங்க? அவருக்கு மேனேஜர் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. மேனேஜர் என்ன சொன்னாரோ தெரியல. சஞ்சீவ் என்கிட்ட ட்ரெண்ட் ஃப்ரெஷ் கம்பெனிக்கு நான் உடனே போகணும், நான் அந்த கம்பெனிக்கு போறேன், நீ ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போன்னு சொல்லிட்டு என்ன வழியில இறக்கி விட்டுட்டாரு. இந்த ஆர்டர் நல்லபடியா முடியணும், அப்படி முடிஞ்சா தீ மிதிக்கிறேன்னு வேண்டிட்டு வந்திருக்கேன். அதனால எல்லாம் நல்லபடியா முடியும் அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. இல்ல அபி, நம்ம ப்ரொடியூஸ் பண்ண மெட்டீரியல்ல ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கணும். அதுக்காக தான் சஞ்சீவா அந்த கம்பெனிக்காரங்க வர சொல்லிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எனக்கு அப்பவே தெரியும், இப்படிதான் தப்பு தப்பா முடியும்னு. என்னங்க சொல்றீங்க? ஆமா, இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆளுங்களை வச்சு பண்ணணும். அது தெரியாம படிக்காத அடுப்படியில வேலை செய்யற ஆளுங்களை எல்லாம் வச்சு பண்ணா இப்படித்தான் குவாலிட்டி செக்கிங்ல ஃபெயிலியர் ஆகும். ஆஹா, மாமா 4 வார்த்தை பேசினாலும் நறுக்குன்னு செருப்பால் அடிச்ச மாதிரியே பேசுறாரு. பண்ற வேலையை தப்பா பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு தீ மிதிச்சா சாமி வந்து குவாலிட்டி செக்கிங்ல பாஸ் பண்ணிடுமா? என்ன ஒரு முட்டாள்தனம். ச்சே. ஆமா, சஞ்சீவ் வந்தா தானே ஆர்டர் கொடுத்த கம்பெனி அவனை எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு தெரியும். அவன் வர்றதுக்கு முன்னாடியே நீங்களே கற்பனை பண்ணி தங்கச்சியை தப்பா சொல்றீங்க. நீங்க பேசுறது சரியில்லை மாமா. டேய் சும்மாறா. என்ன உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்றியா? பிசினஸ் பத்தி உனக்கு என்னடா தெரியும்? வாயை மூடிட்டு பேசாம இரு. அம்மா, இதாம்மா கரெக்டான டைம். நீ மாமாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசி அந்த அபியை அசிங்கப்படுத்திற. மா, என்னமா பாத்துட்டு இருக்க? போமா. ஏன் தங்கச்சிய நானே திட்டணுமாடி? நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஆளுங்களே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ல சொதப்பும் போது உன் தங்கச்சி என்ன அவங்களோட பெரிய ஆளா? கரெக்டா சொன்னீங்கண்ணே. எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்களே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஹேண்டில் பண்ண திணறுவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ஈஸியா முடிச்சிருவாங்க. அபி அவ 10 வயசுல இருந்தே டெய்லரிங்ல இருக்கா. அவளுக்கு ஸ்டிச்சிங்ல 14 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அபியோட எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த ப்ராஜெக்ட் எல்லாம் அவளுக்கு கால் தூசு மாதிரி. சிந்தாமணியா இது? சிந்தாமணி என்ன இப்படி சொல்ற? ஆமாண்ணே, அபியோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இந்த மாதிரி ஒரு 10 ப்ராஜெக்ட் கொடுத்தா கூட அவளால ஹேண்டில் பண்ண முடியும். மாப்ள என்னாச்சு சொல்லு மாப்ள. டி சஞ்சீவ், ஏதாவது பிரச்சனையா? இதா இருந்தாலும் சொல்லுடா. என்ன இது? சஞ்சீவ் யோசிக்கிறத பார்த்தா மாமா சொன்னதா நடந்திருக்குமோ? இந்த ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆயிருக்குமோ? டேய் சொல்லுடா, என்ன நடந்துச்சு? எதுக்குடா சிரிக்கிற? அம்மா, மெட்டீரியல்ல ஒரு சின்ன ப்ராப்ளம்மா, அதுவும் ஃபைனல் டெஸ்ட்ல பாஸ் ஆயிடுச்சு. ஆர்டர் கொடுத்த கம்பெனி ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. 1 minute. இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் பேமெண்ட் 5 crores சிங்கிள் செக்ல கொடுத்துட்டாங்க.
இந்த செக்க கொடுக்குதாம உடனே வர சொன்னாங்க. டேய், இத வந்தோடனே சொல்லக்கூடாதா? கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா? எங்க எல்லாரையும் விட அபிதான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டா. சரி இந்தாங்கம்மா செக்கு. டேய், இந்த ப்ராஜெக்ட நீ சக்சஸ் பண்ணதுக்கு காரணம் அபிதான். அபிக்கிட்டே செக்க கொடுத்துறேன். ஐயோ அத்தை, வேண்டாம் அத்தை. அந்த செக்கை நீங்க வாங்கி சாமி முன்னாடி வச்சு கும்பிடுங்க. ஏமா? நீங்க செக்க வாங்கி சாமி முன்னாடி வச்சு கும்பிட்டாதான் எனக்கு சந்தோஷம். முதல்ல என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. 100 வருஷம் நீ அபி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும். அம்மா, இனிமே நீ தொட்டதெல்லாம் தொலைங்கும். அபி உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு வெற்றிதான். இதெல்லாம் ஒரு தோசையா? அபி, அடை தோசை செம்ம டேஸ்ட். சுட்ட உன் கைக்கு தங்கத்துல வளையல் பண்ணணும். அபி, நீ வீட்டையும் நல்லா பாத்துக்கிற, ஆபீஸையும் நல்லா பாத்துக்கிற. நீ வேற லெவல் அபி. அபிய பாராட்டுறதுக்காகவே எல்லாரும் பேசுவீங்களா? என்னாச்சு ஸ்ரீஜா? அடை தோசையா இது? உப்பு இல்ல, காரம் இல்ல, வாயில வைக்க முடியல. ஏதோ பத்திய சாப்பாடு மாதிரி இருக்கு. நாங்க என்ன வியாதிக்காரங்களா? மனுஷன் சாப்பிடுவானா இத? எல்லாம் என் நேரம். நமக்கு என்ன வருமோ அததான் பண்ணணும். அத விட்டுட்டு எல்லாரும் ஆபீஸ்க்கு போறாங்கன்னு நாமளும் போனா ஆபீஸும் விளங்காது, வீட்ல சாப்பாடும் விளங்காது. ஒழுங்கா ஒரு தோசை கூட சுட தெரியல. இவ போய் சஞ்சீவ் ஆபீஸ்ல அப்படியே தூக்கி நிறுத்த போறாளா? ஸ்ரீஜா, ஓவரா பேசாத. அடை தோசை நல்லா தானே இருக்கு. சஞ்சீவ், நல்லா தானே இருக்கு. ஆமா, நல்லாதான் இருக்கு. அப்போ நான் போய் சொல்றேனா? நீங்க சொல்றத பார்த்தா நல்லா இருக்க தோசைய நல்லா இல்லன்னு அபி மேல பழி போடுறேன்னு சொல்லுவீங்க போல இருக்கு. நாங்க என்ன சொன்னோம்? நீ தான் போய் சொல்லிட்டு இருக்க. ஓ, நான் போய் சொல்றேன். சரி, எங்க அம்மா போய் சொல்ல மாட்டாங்கல்ல? மா, நீ சொல்லுமா. தோசையில உப்பும் காரமும் இல்லாம சப்புன்னு இருக்கா இல்லையா? 1 minute ஸ்ரீஜா. வாவ், நல்லா தானே இருக்கு. ஸ்ரீஜா, நீ ஏன் நல்லா இல்லன்னு சொல்ற? என்ன எல்லாரும் என்ன வெறுப்பேத்துறீங்களா? ஏய் ஸ்ரீஜா, எதுக்கு சாப்பிடாம போற நீ? இங்க சாப்பிடுறதுக்கு சாப்பிடாம பட்னி கிடக்கலாம். மா, எழுந்திரி. பசிக்குதுடி, 2 வாய் சாப்பிட்டு வந்துடுறேனே. இப்படி வர போறியா இல்லையா? வாமா. நல்லா தானே இருக்கு. ஸ்ரீஜாக்கு ஏன் இது பிடிக்கல? அபி, நீ வேற 5 ஸ்டார் ஹோட்டல் ஷெஃப் மாதிரி தடபுடல சமைச்சா கூட அத சாப்பிட்டு அவ கேவலமா இருக்குன்னு தான் சொல்லுவா. ஆமா அபி, ஸ்ரீஜா போனா என்ன விடு, நாம சாப்பிடலாம். ஸ்டாஃப்ஸுங்க பேர்ல
நீ தான் மேனேஜர்கிட்ட சொல்லி டெபாசிட் பண்ணிருக்க. ஆனா ஸ்டாஃப்ஸ் கிட்ட என்னை விட்டு கொடுக்காம நான் சொல்லிதான் ஸ்டாஃபுங்க பேர்ல பணத்தை டெபாசிட் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கு தான். நீ ஸ்டாஃப் முன்னாடி ஸ்ட்ரைக் எப்படி நிறுத்துறதுன்னு தெரியாம சங்கடப்பட்டுட்டு இருந்தத என்னால எப்படி பார்த்துட்டு இருக்க முடியும்? எந்த ஸ்டாஃப் உன்னை பத்தி தப்பா பேசினாங்களோ அவங்க உன்னை பத்தி பெருமையா நினைக்கணும், பேசணும். அதுக்கு தான் நான் அப்படி பண்ணேன். நீ மட்டும் டைம்க்கு ஆபீஸ் வரலான்னா ஸ்ட்ரைக் ஸ்மூத்தா முடிஞ்சிருக்காது. மெட்டீரியலையும் டைம்க்கு டெலிவரி பண்ணிருக்க முடியாது. அபி, நீ ஆபீஸ் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்காக நான் உயிரையே கொடுப்பேன் சஞ்சீவ். இதை பண்ண மாட்டேனா? எதுக்கு சஞ்சீவ் கண் கலங்குற? விடு. நான் முன்னாடியே சொன்னதுதான் இப்பவும் சொல்றேன். ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனியை மேனேஜ் பண்றதுக்கான எல்லா குவாலிட்டிஸும் உன்கிட்ட இருக்கு. அபி, நான் தனியா உனக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் கம்பெனி வச்சு தரேன். அதை நீ பாத்துக்க. நமக்கு டிவோர்ஸ் ஆகி நீ தனியா பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அந்த கம்பெனி மூலமா வர ஏர்னிங் உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்ன அபி, நான் சொல்றது சரிதானே? இதுக்கான பதில நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். சரி, டைம் ஆயிடுச்சு. நான் போய் வேலையை பாக்குறேன். அம்மா மருமகள் எங்க கிளம்பிட்டீங்க? இந்த கேவலமான சாப்பாடை சாப்பிடணும்னு எங்களுக்கு ஒண்ணும் தலையெழுத்து இல்ல. நீங்க வேணா சாப்பிடுங்க. நாங்க நல்ல ஹோட்டலா பார்த்து டேஸ்டா வாங்கி சாப்பிட்டுக்கிறோம். அபி, நீ போய் சட்னி எடுத்துட்டு வாமா. சரிங்க அத்தை. ஸ்ரீஜா, எதுக்கு வார்த்தையில விஷத்தை கொட்டுற மாதிரியே பேசுற? அபி பாவம்ல. ஆமா, உங்களுக்கு உங்க சின்ன மருமக தான் பெருசு. நான் முக்கியம் கிடையாது. நான் என்ன பண்ணாலும் உங்களுக்கு குத்தமா தான் தெரியும். மா, வா போலாம். ஸ்ரீஜா, கொஞ்சம் தாகமா இருக்கு. கிச்சனுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரட்டுமா? போயிட்டு வாமா. அபி, சித்தி, ஸ்ரீஜா வேணும்னே நீ சமைச்சு வச்ச சாப்பாட்ட நல்லா இல்லன்னு சொன்னதுக்கு ஃபீல் பண்றியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தி. நீயே விட்டாலும் இந்த விஷயத்த நான் விடுறதா இல்ல. அவ பேசின பேச்சுக்கு அவளை வெளியில கூட்டிட்டு போய் ஒரு வழி பண்ண போறேன். ஐயோ சித்தி, என்ன பண்ண போறீங்க? அத பண்ணிட்டு வந்து உன்கிட்ட டீடைலா சொல்றேன். அம்மா, சீக்கிரம் வாமா. ஸ்ரீஜா அவளாவே வந்து தூண்டில்ல மாட்றா. இன்னைக்கு கொக்கி போட்டு அவளை தூக்குறேன். பாய். யோ ஓனர், இப்ப நீ சொன்னல என்கிட்ட அந்த எல்லா டிஷ்ல இருந்தும் ஒரு பிளேட் கொண்டு வா. கிரில் சிக்கன் மட்டும் ஃபுல்லா கொண்டு வா. பிளேன் பிரியாணி வேண்டாம். பக்கெட் பிரியாணி இருக்கா? இருக்கு மேடம். ஒரு பக்கெட் பிரியாணி கொண்டு வா. மா, பக்கெட் பிரியாணியா? நான் தான் தோசை சொல்லிருக்கேனே. நீ உனக்கு மட்டும் சொன்னா போதும். ஒரு பக்கெட் பிரியாணி 10 பேர் கிட்ட சாப்பிடலாம். எனக்கு மட்டும் தாடி சொல்லிருக்கேன். ஆர்டர் கொடுக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணாத. எனக்கு பயங்கரமா பசிக்குதுடி. நான் நல்லா சாப்பிடணும்டி. ஏய், என்ன நின்னுட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா போ. சரிங்க மேடம். ஐயோ, பாத்து. சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களாமா? லைட்டா ஓரத்துல மட்டும் பசிக்குதுடி.
போகும்போது லெக் பீஸ் சிக்கன் பிரியாணி பார்சல் வாங்கிட்டு போயிடலாம். மோ இதுக்கு மேலே சாப்பிட்டேன்னா கொன்னே போட்டுருவேன். சார் நீங்க போய் பில் எடுத்துட்டு வாங்க. சரி ஓகே மேடம். நீ சாப்பிடலையா? ஐயோ எனக்கு ஒண்ணுமே வேண்டாம். இந்த தோசையை வேணா தின்னு. எனக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும். தோசையெல்லாம் சரி. இந்தாங்க மேடம் பில்லு. 40,000மா? ஐயோ என்னாச்சு மேடம்? பயப்படாதீங்க. அவ பில்ல பார்த்து கொஞ்சம் ஷாக் ஆயிட்டா. ஸ்ரீஜா ஸ்ரீஜா என்னடியாச்சு? மா இங்க வா. என்னம்மா நீ என்கிட்ட 10,000 ரூபாய் தானே இருக்கு, அப்புறம் ஏமா இவ்ளோ சாப்பிட்ட? எல்லாம் உன்னை மாட்டி விடதா? என்ன? இல்ல ரொம்ப பசி எடுத்துச்சா, அதான் கண்ணா பின்னான்னு சாப்பிட்டுட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சுதான் நான் கார் எடுத்துட்டு வந்திருக்கேன். அப்பாடா நல்ல வேலை பண்ணுமா. சரி நான் ரெஸ்ட் ரூம் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன். ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? அதோ அங்க இருக்கு மேடம். சரி. என்ன அம்மாவை இன்னும் காணோம்? என்ன இது? நாம பார்த்தா எல்லாரும் ஒன்னா பாக்குறாங்க, இந்த அம்மா வேற காணோம். எங்க அம்மா பாத்ரூம்ல என்ன பண்றாங்கன்னு பாத்துட்டு வந்துடுறேன். ஒண்ணு தேவையில்லமா, நீங்க உட்காருங்க. சுமதி நீ போய் பாத்துட்டு வா. சரிங்க சார். ஐயோ சார், அந்த பொம்பளை செவரேறி குதிச்சு ஓடிடுச்சு. என்னது? எங்க அம்மா செவரேறி குதிச்சு ஓடிட்டாங்களா? மாமா அதிர்ச்சிய கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணு. நியாயமா பார்த்தா நான் தான் அதிர்ச்சி ஆகணும், நீ கிடையாது. எத்தனை பேர் இது மாதிரி கிளம்பி வந்திருக்கீங்க? எப்படி சார்? சாப்பிட்டுட்டு காசு கொடுக்காம ஓடுறதுக்கு. சார் யூ மிஸ்டேக் மீ. ஆக்சுவலி வாட் ஐம் டெல்லிங் டு. ஏய் தமிழ்ல பேசு. சார் நீங்க நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்ல. நான் பெரிய கோடீஸ்வர வீட்டு மருமக. நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு என்ன லூசுன்னு நினைச்சியா? சார் யூ ஆர் இன்சல்ட்டிங் மீ சார். என்ன இன்சல்ட் கன்சல்ட்னு? தின்னதுக்கு பணத்தை எடுத்து வச்சுட்டு மரியாதையா கிளம்பு, இல்ல நடக்கிறதே வேற. இந்தாங்க. நல்லா வேணும்டி. என்னம்மா 10,000 தான் இருக்கு, மீதி 30,000? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா நான் வீட்டுக்கு போய் எடுத்துட்டு வந்துருவேன். உங்க அம்மா நாங்கெல்லாம் இருக்கும் போதே பாத்ரூம் போறேன்னு செவரே குச்சி ஓடிடுச்சு, நீ அந்த மாதிரி ஓடி போலான்னு பாக்குறியா? சார் என்ன நம்புங்க சார், நான் அப்படி எல்லாம் ஓடி போயிட மாட்டேன். சரி இந்தாங்க, என்னோட கார் கீ வேணா வச்சுக்கோங்க. நீ திருடிட்டு வந்த காரை என் தலையில கட்டலான்னு பாக்குறியா? திருடிட்டு வந்த காரா? என்ன சார் நீங்க வீட்டுக்கும் விட மாட்டேங்கிறீங்க, கார் கீயும் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப நான் என்னதான் பண்ணுவேன்? பேசாம போய் பாத்திரத்தை கழுவு, இல்லன்னா போலீஸ்க்கு போன் பண்ணி என் ஹோட்டலுக்கு வந்து ஆத்தாளும் பொண்ணு மூக்கு பிடிக்க தின்னுட்டு பில்லு கட்டாம ஓட பார்த்தாங்கன்னு போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். என் மச்சான் போலீஸா தான் இருக்கான், போன் பண்ணவா? சார் சார் வேண்டாம். அப்போ ஒழுங்கு மரியாதையா போய் பாத்திரத்தை கழுவு. ஐயோ பாத்ரூம் கழுவணுமா நானா? அம்மா என்னம்மா எல்லாத்தையும் வேலைக்கு முடிச்சிட்டியா இல்லையா? இதோ முடிச்சிட்டேங்க, இன்னும் கொஞ்சம் தான். சீக்கிரம் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வா, டேபிள் எல்லாம் துடைக்க வேண்டியிருக்கு. ஐயோ என்னது, டேபிள் வேற துடைக்கணுமா நானா? ஐயோ என்னது கரடி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது? ஏய் அபி, நான் தான் சின்னதா ஏப்பம் விட்டேன். சித்தி நீங்க எப்ப வந்தீங்க? ஜஸ்ட் நவ், இப்பதான். கதவு பூட்டி இருக்கு, எப்படி உள்ள வந்தீங்க? அது நீ கதவை பூட்டறதுக்கு முன்னாடியே நான் வீட்டுக்குள்ள வந்துட்டேன். நான் கதவை சாத்துறதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்களா? நான் எப்படி உங்களை பார்க்காம விட்டேன்? ஐயோ யோசிக்கிறாளே, கதவை தட்டிட்டு உள்ள வந்திருக்கலாமோ? பேயாச்சேன்னு மேஜிக் பண்ணா இப்படி தப்பா போச்சே.
அதை விட அபி, நீ டேஸ்டா பண்ண அடை தோசைய நல்லா இல்லன்னு ஸ்ரீஜா உன்னை கேவலமா பேசினால, அவளை ஹோட்டலுக்கு சாப்பிட கூட்டிட்டு போய் நல்ல பழி வாங்கிட்ட. ஐயோ, பழி வாங்கிட்டீங்களா? என்ன பண்ணீங்க? ஸ்ரீஜாவை ஒரு பெரிய ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போய் ஸ்ரீஜா கிட்ட இருந்த பணத்தை விட அதிகமா மூக்க பிடிக்க நல்லா சாப்பிட்டுட்டேன். ஸ்ரீஜாவை ஹோட்டலே மாட்டி விட்டுட்டு ஓடி வந்துட்டேன். இந்நேரம் அவ ஹோட்டல்ல பாத்திரம் கழுவி மாப் போட்டு ஹோட்டல்ல கிளீன் பண்ணிட்டு இருப்பா. ஐயோ, ஏன் சித்தி? ஸ்ரீஜா பாவம் இல்ல, ஏன் இப்படி எல்லாம் பண்ணீங்க? பண்ணாம நீ பண்ண சாப்பாட்ட நல்லா இல்லன்னு வேணுட்டே குறை சொன்னால. ஹோட்டல்ல நல்லா இடுப்பு ஓடிய வேலை செய்யட்டும். ஸ்ரீஜாவோட அம்மா நீங்களே இப்படி பண்ணலாமா? அபி, ஸ்ரீஜாவை கண்டிக்க வேண்டிய வயசுல கண்டிக்காம விட்டுட்டேன். அதான் இப்ப காட்டு குதிரை மாதிரி யாருக்கும் அடங்காம திரியறா. இனி அடக்கிடுவேன், நீ விடு. சரி, என்னமோ பண்ணுங்க சித்தி. அப்புறம் நீங்க ஃபோன் பண்ணி சஞ்சீவ் ஆபீஸ்ல நடக்கிற ஸ்ட்ரைக்க பத்தி சொன்னதுனாலதான் என்னால ஆபீஸ்க்கு டைம்க்கு போய் அந்த ஸ்ட்ரைக்க தடுத்து மெட்டீரியலை டைம்க்கு டெலிவரி பண்ண முடிஞ்சது. அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சித்தி. இதுக்கு எதுக்கு தங்கச்சி தேங்க்ஸ் எல்லாம்? இது என்னோட கடமை. அபி, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம். உனக்கு ஒண்ணுன்னா நான் உயிரையே கொடுப்பேன். நீயும் சஞ்சீவும் 100 வருஷம் ஹாப்பியா வாழணும். எனக்கு அது போதும். சரிங்க சித்தி, நீங்க போய் பாடுங்க. அது குண்டு போடும் பண்டு நான தொடங்கி நீ எப்படி ரூம்குள்ள வந்துச்சு? தொல்லை தாங்க முடியலையே. என்ன செய்யும் காட்டு விட்ட என் மேல உக்காந்து ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு அங்க போய் உக்காந்துட்டியா? இன்னைக்கு ஒன்ன விட மாட்டேன். என்னாச்சு? ஏன் கத்துன? ஈயா? இது அ ஆ இ அந்த ஈயா? ஐயோ இல்ல அபி, நான் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஈ என் காது கிட்ட வந்து என்னை தூங்க விடாம டார்ச்சர் பண்ணிட்டு இருந்துச்சு. நான் அடிக்க வந்தேன், அது அப்படியே பறந்து வந்து உன் மேல உட்காந்துருச்சு. அத அடிக்க வரும்போதுதான் கால் தடுக்கி உன் மேல. என்ன சஞ்சீவ் ஈ எறும்புன்னு உளறான்? ஒருவேளை தூக்கத்துல மேல வந்து விழுந்துட்டு சமாளிக்கிறானா? நம்ப அபி, சத்தியமா அந்த ஈ இங்கதான் இருந்துச்சு. என் மேல ப்ராமிஸ். சரி, நம்பிட்டேன். போய் பாடு போ. அசிங்கப்பட்டேனே. தூங்கும் போது என்ன டார்ச்சர் பண்ணிட்டு அபிகிட்ட உன்னை காட்டி கொடுக்கலான்னு பாக்கும்போது எஸ்கேப் ஆயிட்டல. என் கண்ட மாட்டுவேன் நீ. உன்னை சூப் வச்சிடுறேன். என்னதுக்கு ஹோட்டல்ல மாட்டி விட்டுட்டு வந்த? அது வந்து ஸ்ரீஜா, சாப்பிட்டதுக்கு கையில காசு இல்லையா? காசு இல்லையா?
டெபிட் கார்டு இருக்குன்னு சொன்ன. அது என்கிட்ட கார்டெல்லாம் இல்ல. அப்படி சொன்னாதான் நீ அமைதியா இருப்பேன்னு சும்மா போய் சொன்ன. போய் சொன்னியா? வர ஆத்திரத்துக்குள்ள ஐயோ வலிக்குதாடி செல்லம், வலிக்குதா? உன்னை அடிக்க கூட கை தூக்க முடியல. பாத்துடா செல்லம். ஏன்னா அந்த அளவுக்கு வேலை வாங்கிட்டாங்க. ரொம்ப வலிக்குதாடி. என்ன ஹோட்டல்ல வேணும்னே மாட்டி விட்டுட்டு வந்து பாச காட்டுற மாதிரி நடிக்கிறியா? என்ன ஸ்ரீஜா இப்படி சொல்லிட்ட? அப்படி இல்ல அம்மா பண்ணுவேனா? அத பண்ணிட்டியே. காசு இல்லங்கிறதுக்காக என்ன தனியா மாட்டி விட்டுட்டு ஓடி வந்துருவியா? நீ எல்லாம் ஒரு அம்மா. ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்காத. அது ஸ்ரீஜா, எப்படியும் காசு இல்லாததுக்கு நம்மள வேலை வாங்குவான்னு தெரியும். நீ சின்ன பொண்ணு சமாளிச்சிருவ. இந்த வயசான காலத்துல நான் குனிஞ்சு நிமிந்து எப்படி வேலை பார்க்க முடியும்னு சொல்லு. அதான் பாத்ரூம் போறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்துட்டேன். மா, நீ என்ன ஹோட்டல்ல மாட்டி விட்டது கூட நான் மன்னிச்சிருவேன். ஆனா தப்பே பண்ணாத மாதிரி இப்படி பாவமா முகத்தை வச்சிருக்க பாத்தியா? அதாம என்னால பொறுத்துக்கவே முடியல. ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போனா ஏதோ 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க. இப்படியா காட்டு யானை மாதிரி 40,000 ரூபாய்க்கு சாப்பிடுவாங்க? எனக்கு இருக்கிற உடம்பு வலிக்கு உன்னை ரொம்ப நேரம் திட்ட கூட முடியல. நீ பண்ணதுக்கு உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன். அம்மா. ஐயோ ஐயோ ஸ்ரீஜா பாத்துமா. பொத்து போறேன். பாத்துமா, ரெஸ்ட் எடு. என்ன எல்லா இடமும் சுத்தமா இருக்கு? யாரு கிளீன் பண்ணான்னு தெரியலையே. என்ன கோலம்லாம் போட்டிருக்கு? யாரு போட்டிருப்பா? சித்தி, வா அபி, எந்திரிச்சிட்டியா? இந்தா காஃபி குடி. சித்தி, வீட்டு கூட்டி வாசல்ல கோலம் போட்டதெல்லாம் நீங்க தானா?